வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகாசரணம். துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடியனுடைய சிறுகணிப்பு. துலாம் ராசி இவங்கெல்லாம் அதிகபட்சம் இவங்க இந்த நபர்கள் தன்னுடைய தேர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முடிந்த அளவு திருமணம் அவர்களே சுயமாக நம்ம முயற்சி பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதிகப்படியான துலாம் ராசி நேயர்கள் அவங்களுடைய எண்ணத்துக்கு திருமணம் அமையும். நல்லபடியாக காதல் செஞ்சு அந்த காதல் கைகூடும். அந்த காதல் ஒரு சில பேருக்கு கைகூடுறது சில நேரங்களில் சட்ட போராட்டமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். இவங்கள தான் சில பேர் போய் கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்து தஞ்சம் கேட்குறது, அவங்களுடைய பாதுகாவல் கேட்குறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ராசியில் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்து வைக்கப்பட்ட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையுமே பெற்றோர்கள் பார்த்து வச்சா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்க திடீர்னு எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளால் அவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவங்களுடைய தசாபுத்திகள் சரியில்லாத காலங்கள் வரும்பொழுது பெருத்த சிரமத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உள்ளாகிறது. இவங்களுக்கு பார்த்தோம்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு அதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு நபராக தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கும். இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த துலாம் ராசியில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு தான் சில மாற்று மதத்தவர்களுடைய வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களாம் சுயமாக முடிவாகும் பொழுது சில நேரங்களில் மாற்று மதத்தவர்களுடைய நட்பு கிடைச்சு அவங்கள விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிரும். அந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு ஸ்தானங்களில் இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. காதல் செய்யக்கூடிய ஸ்தானங்களில் காதல் ராசிகள் அமைஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி பெரும்பாலும் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை திருமண முன்ன வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கண்டிஷன் இருக்கும். அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கண்டிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நல்ல வரக்கூடியவர் நல்ல செலவாளியாக இருப்பார். வாழ்க்கை துணைக்கு நல்ல செலவு பண்ணுவாங்க. அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண் செலவு பண்ணுவாங்க, நல்லா பெண்ணாக இருந்தால் ஆண் நல்லா செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிகமான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். எப்பொழுதுமே கணவருக்கு செலவு பண்ணுறதுன்னா அலாதி பிரியமாக இருக்கும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி ஆணும் அப்படித்தான். இவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்னாலே நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையும் ஒரு ரசிச்சே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய வாழ்க்கை துணையுமே அப்படித்தான் இருக்கும். ஒரு ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்துலையுமே ரசிப்புத்தன்மை. வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்க அவங்க மேலே அதிகமான இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை அதிக கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கப்படும் பொழுது தொழிலில் அதிகப்படியான போராட்டங்கள் நடைபெறும். அவங்களுக்கு உழைப்பு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. உழைப்பில் அதிகப்படியான நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க. உழைப்புக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த வக்கீல் இவங்க, அப்புறம் மெக்கானிக் சம்பந்தமானவங்க,
அரசு துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் வாழ்க்கை துணையை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இவங்களுடைய சுய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா? திருமணம் எப்படி நடைபெறும்? சட்ட போராட்டமா அல்லது நல்ல விதமான திருமணமா? திருமணம் வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும்? தெரிந்து கொள்ள அடியேனை தொடர்பு கொள்ளுங்கள். அடியனுடைய தொலைபேசி எண் 95 97 30 79 65. நன்றி.